வணக்கம் நண்பா. இப்போ ரெட்மி ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து என்ன அப்டேட், எந்த மொபைலுக்கு இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது நண்பா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ தான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த அப்டேட் வந்து எந்த மொபைலுக்கு வந்திருக்கு, இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அப்டேட் வந்து எந்த மொபைலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro மொபைலுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro மொபைலுக்கு வந்து Mi 12க்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டேபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 402 MBக்கு வந்துருக்கு. இதோட வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.0.2 இந்த வெர்ஷனில் நமக்கு வந்து அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து செப்டம்பர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து அப்டேட் வந்து தரல. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து MIUI 12க்கான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஃபேம்வேர் ஏதாவது எரர் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆனாலும் சரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் அந்த செக்யூரிட்டி அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஓரளவுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தது, எதாவது பக் இருந்ததுனா கூட இது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்டேட் வந்தது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து டவுன்லோட் அப்டேட் கொடுத்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களோட மொபைலை ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்க நண்பா. ஓகே, வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ.